ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذكروني أذكركم واشكروني ولا تكفرون يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹ்வின் இல்லத்தில் இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு நாள் ஒரு தினம் எங்களை மரணிக்க செய்பவனாகிய, மௌத்தாக்கக்கூடியவனாகிய அல்லாஹுவே அதிகம் அதிகம் பயந்து தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லுதவி கட்டளையை நான் செய்து கொடுக்கிறேன். இந்த மனிதர் இறையற்றத்தோடு வாழ்ந்து மரணிக்கலாகும் இவ்வுலகத்தில் சந்தோஷமான நிலைமைகளை கண்டுகொள்வதோடு மரண நேரத்திலும் மரணத்துக்கு பின்பும் வெற்றிகரமான நிலைமைகளை அடைந்து கொள்வார். இன்பங்கள், ஆனந்தங்கள், குதூகலங்கள் நிறைந்த சூழலோகத்திற்கு தகுதியான மனிதராக ஆக்கப்படுவார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஹக்கான உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சோதனையான, ஒரு நெருக்கடியான காலத்தில் நாம் வாழுகிறோம். ஒரு சோதனை முடியும் பொழுது இது இன்னும் ஒரு சோதனைக்கு நாம் முகம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தில் எங்களுக்கு ஒரு தெளிவான பாடத்தை கற்றுத் தருகிறார். சமூகத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆங்காங்கே வெள்ள அழுத்தங்கள், மண் சரிவுகள், சொத்துக்களை இழந்தவர்களாக, வீடுகளை இழந்தவர்களாக, வீட்டுடைய தளபாடங்கள், பொருள்களை இழந்தவர்களாக, பலவிதமான நெருக்கடிகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் ஒரு சிறப்பான ஈடேற்றமான இடத்துக்கு வருவது அல்லாஹ்வுடைய ஏற்பாடுல அல்லாஹ் அதை அழகாக அமைத்து கொடுப்பான். ஒரு நீண்ட காலம் தேவைப்படுகிறது. பஜார்கள், பல கடைகள் வெள்ள அழுத்தத்தால், வெள்ளப்பெருக்கால மூழ்கி பல கஷ்டங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் மக்கள் முகம் கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே,
ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நிகழ்வுகளை பார்க்கிறோம். இந்த வருடம் பல இடங்களில் கடல்களுக்கு சோதனைகள், நெருக்கடிகள். நாடளாவிய ரீதியில் பயணித்து பார்க்கும் பொழுதுதான் ஆங்காங்கே உள்ள நெருக்கடிகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் எங்களுக்கு விளங்குகிறது. அந்த மக்களை எப்படி ஆறுதல் படுத்துவது, நாம் எப்படி எங்களுடைய ஆத்மாவை ஆறுதல் படுத்திக் கொள்வது. கண்ணியமானவர்களே, நாம் எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமகள். எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அவன்தான் இந்த உலகத்துடைய அதிபதி. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கர்மங்களும் அவன் ஏற்பாடுதான். நாங்கள் சொல்லிருக்கிற கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை துணை இல்லை. லஹுல் முல்கு, அவனுக்கு தான் முழு ஆட்சியும். வலஹுல் ஹம்து, முழு புகழும் அவனுக்கு சொந்தமானது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா சக்திகள் பவர்களை விடவும் அல்லாஹ் மிகைத்தவனாக இருக்கிறார். ரப்புல் ஆலமீன், அவனைத்தான் நாங்கள் சுஜூது செய்கிறோம், அவனைத்தான் ருக்கு செய்கிறோம், அவனுக்காகத்தான் தக்பீர் கட்டுகிறோம். வணங்கப்படுவதற்கு தகுதியான ரப்பு அல்லாஹ். அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லை. வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவான விடயங்களுடைய திறவுகோல் அவனுடைய கையில், அவனுடைய ஏற்பாடு. உலகத்தில் என்ன நடக்குகிறது என்கிற செய்திகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தெரியும். லா யஅலமுஹா இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அவைகளை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ரப்பு சொல்லுகிறான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்திலிருந்து இலை உதிர்வதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் இருக்கிற மரங்கள், செடிகள், ஒவ்வொரு மரத்திலேயும் ஒவ்வொரு செடிகளிலேயும் இருக்கிற இலைகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும். வயஅலமு அதத கத்ரில் அம்தார், மழை துளிகளுடைய எண்ணிக்கை அந்த ரப்புக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, எல்லா ரகசியங்களையும் அறிந்த ரப்பு, ஏற்பாடு செய்த ரப்பு அவன். அவன் அறியாத உலகத்தில் ஒன்றுமே நடக்க மாட்டான். அந்த யக்கீனோடு, அந்த அகீதாவோடு நம்ம உலகத்துல வாழுவோம். கண்ணியமான சகோதரர்களே, முன்னால கூறின ஆயத்துல அல்லாஹ் எங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துகிறார்? நாங்க என்ன செய்யும்? என்ன கடமை என்ன? ரப்பு சொல்லுகிறான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும். மனிதா, நீங்க என்னைய ஞாபகப்படுத்துங்க, நீங்க என்னைய மறக்கவாங்க. படைச்ச ரப்படியில அதிகமாக ஞாபகப்படுத்துங்க, அதிகமாக திக்ரு செய்யுங்க. அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களோட கண்களை உண்டாக்கி கொள்ளுங்க. அதுக்கு இருக்கும் உங்களை நான் ஞாபகப்படுத்துவேன், உங்களை நான் மறக்க மாட்டேன். நீங்க என்ன ஞாபகம் செய்கிறீர்களா, நீங்க என்ன மறக்கலையா, நானும் உங்களை மறக்க மாட்டேன். ரப்பு சொல்லுங்க, அடியார்கள் செய்ய வேண்டிய பெரிய ஒரு பகுதி தான் எல்லா நேரமும் அல்லாஹ்வை மறக்க கூடாது. அது இரவுல, பகலையில, தனிமையில, கூட்டத்துல, வெளிச்சத்துல, இருட்டுல எங்க ரப்பு என்ன பார்க்கிறான், எங்க ரப்பு என்ன அவதானிக்கிறான். எனக்கு அழகான கண்களையும் காதுகளையும் நாவுகளையும் உறுப்புகளையும் செல்வங்களையும் செல்வாக்கையும் மனைவியையும் பிள்ளைகளையும் தந்தவன் அல்லாஹ். இதே நேரம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறேன். ரப்பு சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், அதுக்குருடி, நீங்க என்ன திக்ர் செய்யுங்க, என்ன ஞாபகப்படுத்துங்க, அதுக்குருக்கும் உங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரப்பு எங்களை மறக்க மாட்டேன். கண்ணியமானவர்களே, இந்த பகுதி எனக்கிட்ட இருக்குதான்றத பாருங்க. எல்லா நேரம் அந்த தோட்டவாசிகளுக்கு ஒரு சோதனை வந்தது. சூரத்துல் நூன்ல அல்லாஹ்
தோட்டவாசிகளுடைய சம்பவத்தை சொல்லுகிறார். இன்னா பலூனாகும் கமா பலூனா அஸ்ஹாபல் ஜன்னா. தோட்டவாசிகள் அல்லாஹ் சோதிச்சு. அது ஒரு சம்பவம். அதை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் படிப்போம். தோட்டவாசிகளுக்கு சோதனை வந்ததுக்கு அல்லாஹ் முதலாவது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, வலா யஸ்தஸ்னூன். அவர்கள் இவ்வளவெல்லாம் பேசினார்கள். அழகான தோட்டம், அழகான விவசாய ஏற்பாடுகள், ரொம்ப செழிப்பாக அழகாக எங்களோட பயிர்கள் வளர்ந்து அது அறுவடைக்கு தகுதியாகிவிட்டது. மஞ்சள் மடையேறிண்டு இருக்குது. நாளைக்கு நாங்கள் அறுவடை செய்வோம். நாளைக்கு எங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் கிடைக்க போகிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், இது அக்ஸமு லயஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹி. சத்தியம் செய்தார்கள், நாங்க நாளைக்கு காலையில வந்து அந்த சத்தியமாக அறுவடை செய்வோம், கோடி கோடி லாபங்களை அடைவோம். அல்லாஹ் சொல்றார், இவ்வளவையும் பேசுகிறார்கள், மசூரா செய்கிறார்கள், முந்தின நாள் தோட்டத்தை வந்து பார்க்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், எங்களுடைய விவசாயம் வெற்றி அடைத்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். அடுத்த நாள் காலையில் சத்தியமாக அறுவடைக்கு நாங்கள் வருவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் வலா யஸ்தஸ்னூன், இன்ஷா அல்லாஹ் கூட சொல்லுகிறார்கள். எங்களை மறந்துட்டாங்க. இவ்வளவு நாங்க தான் செஞ்சு கொடுத்தோம். இவ்வளவு பரக்கத்தையும் விவசாயத்தில் செழிப்பையும் அவர்களுக்கு அழகான ஏற்பாடுகளை எல்லாம் தேவையான பொழுது தேவையான தண்ணீரை, மழையை, வெயிலை, சூரியனை நாங்க தான் அனுப்பினோம். இவர்களுடைய விவசாயத்தை அழகுபடுத்தினது நாங்க தான், அறுவடைக்கு தகுதியாக ஆக்கினது நாங்க தான். ஆனாலும் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எங்களை மறந்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், எங்களை மறந்துட்டாங்க. எந்த அளவுக்கு மறந்துட்டாங்கன்னா, வலா யஸ்தஸ்னூன், இன்ஷா அல்லாஹ் கூட சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்க வந்து அறுவடை செய்வோம், இன்ஷா அல்லாஹ் இந்த கர்மத்தை நாங்க செய்வோம், அல்லாஹ் நாடினா செய்வோம். இல்ல, அல்லாஹ் மொத்தமாக சொல்றார், இவர்களுக்கு செல்வம், விவசாயத்துல நல்ல அபிவிருத்தி உண்டாகினது, விவசாயம் செழிப்பாகிவிட்டது. அவர்கள் நினைக்கிறார்கள், எங்களை கெட்டி தடுத்தால, எங்களோட அறிவால, எங்களோட திறமையால நாங்க விவசாயத்தை அழகுபடுத்தினோம் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ்வை அவர்கள் ஞாபகப்படுத்தவில்லை, அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லை. குறைந்தபட்சம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் கூட சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லுகிறார், நாங்க இரவோடு இரவாக சோதனை அனுப்பினோம், சாம்பலாகி விட்டது விவசாய நிலம். என்ன சொல்றான் அல்லாஹ்? அதுக்குரோடி, என்ன திக்ர் செய்யுங்க, அதுக்குருக்கும் உங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்னைக்கு நாங்க பஜார்ல இருக்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், தொழில் செய்கிறோம், அழகான பரக்கத்தோடு வாழுகிறோம், செழிப்போடு வாழுகிறோம், செல்வத்தோடு வாழுகிறோம். யாரு தந்தது? அல்லாஹ். இன்னைக்கு ரெண்டு கண்ணும் இல்லாட்டி நாங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம். இந்த கண்ணை தந்தவன் யார்? அல்லாஹ். இந்த காதை கேட்காட்டி எவ்வளவு கஷ்டப்படுவோம். எங்களோட செவிகளை கேட்கக்கூடிய தன்மை உள்ளதாக மாற்றுகிறது அல்லாஹ். அழகாக பேசுகிறோம். விவசாயிகள வியாபாரத்துல நல்லா பேசுவார். நுணுக்கமான ஆள், நுணுக்கத்தை தந்தவன் அல்லாஹ். பேச்சாற்றலை தந்தவன் அல்லாஹ். நல்ல பார்வையை தந்தவன் அல்லாஹ். உடம்பை ஆரோக்கியமாக எனக்கு தந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறார், வஹுவல்லதி அன்ஷாக்கும், உங்களை படைச்சவன் அல்லாஹ். வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்ஸார், உங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தியை, பார்க்கக்கூடிய ஆற்றலை, சிந்திக்கக்கூடிய சக்தியை, ஆற்றலை தந்தவன் அல்லாஹ். கலீலன் மா தஷ்குரூன், கொஞ்சமாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா? ரப்பு கேட்கிறார். கொஞ்சமாவது. எப்படி கேட்கிறார்? கலீலன் மா, கொஞ்சமாவது. அழகாக பார்க்கிறேன். எங்க ரப்பு தந்த கண்ணு, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எங்க ரப்பு எனக்கு கண்ணை தந்தான் சொல்றோமா? இதைத்தான் எதிர்பார்க்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். எந்த நேரம் ரப்பை ஞாபகப்படுத்தணும். இந்த நியமத்துகள் ரப்பு தந்த நியமத்து. கல்யாணம் முடிச்சோம், அழகான மனைவி, பிள்ளைகள் பெற்றோம், அழகான பிள்ளைகள், நல்ல ஆளுமையுள்ள, திறமையுள்ள, ஆற்றல்
மாற்றவில்லை, எல்லாமே ரப்பு தந்தது. ரப்பை வைத்து பேசும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன ஞாபகப்படுத்துங்க. அந்த கூட்டத்திலேயே உங்களை சேர்ப்பான். அதுக்குள்ள ஒவ்வொரு ஞாபகப்படுத்துகிறேன். திரும்ப சொல்லுகிறார், வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்க. வலா தக்ஃபுரூன், நிராகரிக்க வேண்டாம், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக பேச வேண்டாம். வலா தக்ஃபுரூன், கண்ணியமானவர்களே, செழிப்பாக இருக்கும் பொழுது நன்றி செலுத்துவோம். சோதனை வந்தா இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சோதனை, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சோதனை. ரப்பு சொல்லுகிறான், வஅய்யூப இத் நாதா ரப்பஹ். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட நபி அய்யூப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்கட நபி அய்யூப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வதுகுர் அபுதனா அய்யூப், எங்கட அபுது, எங்கட அடிமை, எங்கட நபி அய்யூப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யார் அவருக்கு கஷ்டம் வந்தது, சோதனை, நோய் வந்தது, ரொம்பவும் கஷ்டமான ஒரு நோய், முழு உடம்பும் புண் அழுகிவிட்டது. அந்த நோயை நிறைய அமைப்புல வர்ணிக்கிறாங்க. கிட்ட இருந்து ஹிதுமத்து செய்வதற்கு எல்லாரும் கஷ்டப்படுகிறார்கள். கிட்ட இருந்து ஹிதுமத்து செய்வது கூட சிரமம். இருந்த மனைவிமார்கள் விட்டுட்டு போய்விட்டார்கள், ஒரு மனைவியை தவிர. அல்லாஹ்வுடைய சோதனை, ஒரு உடம்பிலே நோய் பரவிவிட்டது. நோயின் காரணமாக பொருளாதாரம் அப்படியே முடங்கப்பட்டு விட்டது. பொருளாதாரத்துடைய எல்லா ஏற்பாடுகளும் அப்படியே அது குன்றிவிட்டது, குறைந்து விட்டது, இல்லாமலாகிவிட்டது. இருந்த 14 குழந்தைகளும் வஃபாத்தாகிவிட்டார்கள். எப்படி சோதனை, ஒரு இது சோதனை. நோயால கஷ்டப்படுகிறார்கள், முழு உடம்பும் புண்ணு அணுகிக் கொண்டிருக்கிறது. மனைவியில இருந்தவர்கள் அவர்களை விட்டுட்டு போய்விட்டார்கள், ஒரு மனைவியை தவிர. பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய சோதனை. எல்லா பிள்ளைகளும் 14 பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். 8 ஆம்பளை பிள்ளைகள், 8 பெண் பிள்ளைகள், 14 பேர் வஃபாத்தாகிவிட்டார்கள். கடும் சோதனை. இப்படி ஒரு சோதனை நாங்க உலகத்துல பார்க்கறது யாரு? அந்த நேரத்துல கூட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை மறக்கல. அவர்கள் சொன்ன வார்த்தை தெரியுமா? ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு தண்டனை ஏற்பட்டிருக்குது யா அல்லாஹ், நான் கஷ்டப்படுகிறேன் யா அல்லாஹ். எனக்கு ஒரு தங்கடம், கஷ்டம், ஒரு சோதனை வந்து இருக்குது யா அல்லாஹ். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், நீ அன்புள்ளவன் யா அல்லாஹ், நீ கருணை உள்ளவன் யா அல்லாஹ். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், எனக்கு கஷ்டம் யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவன். இவ்வளவுதான் சொன்னார்கள். அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், எனக்கு நெருக்கடி, எனக்கு கஷ்டம், நீ இரக்கமுள்ள ரப்பு, நீ அன்புள்ள ரப்பு, நீ பாசமுள்ள ரப்பு. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் என்ன நீண்ட காலம் செழிப்போடும் செல்வத்தோடும் வசதியோடும் வாய்ப்புகளோடும் மனைவி மக்களோடு பிள்ளைகளோடு அல்லாஹ் நீண்ட காலம் என்னை சந்தோஷமாக வாழ வைத்தார். என்ற ரப்பு குறுகிய ஒரு காலம் என்ன சோதிக்கிறது? 2 வருடம் 3 வருடம் அல்லாஹ் என்ன சோதிக்கிறது? எனவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கிட்ட இந்த நோயை குணப்படுத்துவாயாக என்று கேட்கிறது வெட்கமாக இருக்குது. இந்த கஷ்டத்தை நீக்கித்தான் என்று கேட்பது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்? என் ரப்பு என்னை ஒரு காலம் அழகாக வாழ வைத்தான், பாக்கியமாக வாழ வைத்தான், சந்தோஷமாக வாழ வைத்தான். அழகான மனைவிகளை அல்லாஹ் தந்தான், அழகான குழந்தைகளை தந்தான். நான் எப்படி ரப்பு கிட்ட நன்றி கெட்டவனாக பேசுவது? என்னை அல்லாஹ் என்னை
மறுமையில் சிறப்போடு வாழ வைத்தான். அதனாலதான் அந்த துஆவை எப்படி செய்கிறார்கள்? யா அல்லாஹ் அன்னி மஸ்ஸனிய துர், எனக்கு தங்கடம் யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ள ரப்பு யா அல்லாஹ். இவ்வளவுதான் சொன்னார். நன்றியோடு நடந்தார்கள். பல விடயங்களை ஞாபகம் செய்வார்கள். என்னை என் ரப்பு ஆரோக்கியமாக வாழ வைத்தான். நீண்ட காலம் எனக்கு அல்லாஹ் செல்வத்தோடு வாழ வைத்தான். நீண்ட காலம் என்னை மனமோடு வாழ வைத்தான், மனைவியோடு வாழ வைத்தான், பிள்ளைகளோடு வாழ வைத்தான். என் ரப்பு எனக்கு அழகான வாழ்க்கையை தந்தார். கொஞ்ச நாள் சோதிக்கிறார். இதுதான் அல்லாஹ் சொல்லுகிறார், வஷ்குருலி, எனக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி வரும் பொழுது வலா தக்ஃபுரூன், என்ன நிராகரித்து பேச வேண்டாம், அல்லாஹ் மறந்து பேச வேண்டாம். போர் இல்லை, அமல்களுடைய பக்குவம் இல்லை, அமல்களுடைய உற்சாகம் இல்லை, சோதனை. எனக்கு வீடு இல்லை, எனக்கு பஜார்ல கடை இல்லை, என் செல்வங்கள் எல்லாம் அழிந்து விட்டது, என்னுடைய பொருள்கள் எல்லாம் நீர்ல மூழ்கி விட்டது. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை நிராகரித்து பேச வேண்டாம், அல்லாஹ்வை நிராகரித்து பேச வேண்டாம். உங்களை அல்லாஹ் ஒரு காலம் செழிப்போடு வாழ வைத்தான். இந்த பாடல்கள் எல்லாம் நாங்கள் கட்டாயம் படிக்கணும். பிரபு அதே தொடர்ல பேசுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். இஸ்தஈனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். உங்களோட கஷ்டத்தை, நஷ்டத்தை, சோதனைய, பிரச்சனைய நீக்கிறவன் அல்லாஹ். இஸ்தஈனு, அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. எப்படி உதவி தேடுறது? பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், முதலாவது பொறுமை செய், முதலாவது பொறுமை செய். இஸ்தஈனு பிஸ்ஸப்ர், பொறுமை செய். அவசரப்படலாம், அவசரப்பட்டு அதையும் இதையும் பேசிவிட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். இஸ்தஈனு பிஸ்ஸப்ர், பொறுமை செய். வஸ்ஸலாஹ், இரண்டாவது தொழுங்க அல்லது துஆ கேளுங்க. பொறுமை செய்து துஆ கேளுங்க, பொறுமை செய்து தொழுங்க, பொறுமை செய்து துஆ கேளுங்க. அப்படி சொல்லிட்டாங்க. இந்த பாடத்தை நாங்க படிக்கணும். நாளைக்கு ஒரு சோதனை வரலாம். இன்றைக்கு ஒரு சோதனை வந்தவருக்கு இந்த பாடத்தை படிச்சு கொடுங்க. இதுதான் பாடம், இதுதான் படிக்க வேண்டிய பாடம், ரப்பு சொல்லி தரக்கூடிய பாடம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். சோதனை வந்துட்டா நிராகரிக்கிற விதத்துல பேச வேண்டாம், அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், பொறுமை செய்யுங்க, அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இந்த ஆயத்தை சொல்லி முடிக்கிறேன். தொடர்ந்து பேசுகிறான் அல்லாஹ், வலா தகூலு لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. அல்லாஹ் எப்படி ஞாபகப்படுத்துறார்? ولا تقولوا لمن يقتل في سبيل الله, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில அவர்களுடைய உயிர் நீக்கப்படுகிறது. மண் சரிவால, வெள்ள அழுத்தத்தால, அல்லது ஒரு காஃபிரால, ஒரு விரோதியால உயிர், இவருடைய உயிர் பறிக்கப்படுகிறது, இவர் கொல்லப்படுகிறார், இவருடைய உயிர் நீக்கப்படுகிறது. மண் சரிவுக்குள்ள சிக்கி மௌத்தாகினார். அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்க இந்த மாதிரி நேரத்துல இவர்களை பற்றி வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், மௌத்தாகிட்டார்கள் என்று நீங்க சொல்ல வேண்டாம், மௌத்தாகிட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடக்குதா, அல்லாஹ்வுடைய பார்வையில ஷஹீதாகிறார்களா, கொல்லப்படுகிறார்களா
கண்ணியமானவர்களே, ரப்பு சொல்லுகிறார், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா. அவர்கள் மௌத்தாக உயிரோடு இருக்கிறார். ரப்பு சொல்றார், மௌத்தாக உயிரோடு இருக்கிறார். உலகத்துல இருந்து மறு உலகத்துக்கு பயணித்து விட்டார்கள். இந்தக்கல இலா ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் அவர்கள் சென்று விட்டார்கள். இலங்கையிலிருந்து அவர்கள் மக்காவுக்கு சென்று விட்டார்கள். இலங்கையிலிருந்து அவர்கள் மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். இது போலதான் இந்தக்கல இலா ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் திரும்பி விட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், பல் அஹ்யாஉன், அவர்கள் உயிர் உள்ளவர்கள், வலாகின் லா தஷ்உரூன், அந்த உயிரை பற்றி உங்களுக்கு தெளிவு இல்லை. உங்களுக்கு அதனுடைய உணர்வுகள், நீங்கள் அந்த விடயத்தை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயிருள்ளவர்கள், பல் அஹ்யாஉன், அவர்கள் உயிருள்ளவர்கள், வலாகின் லா தஷ்உரூன், ஆனால் அந்த உயிர் உங்களுக்கு விளங்க மாட்டாது, அதை நீங்க புரிந்து கொள்ள மாட்டீர்கள். கண்ணியமானவர்கள், நல்ல நிலைமையில சோதனைகளுக்கு முகம் கொடுத்து ரப்ப மறக்காம உயிர் போற நேரத்திலும் ரப்ப சந்தோஷப்படுத்தினவர்களாக, ரப்புக்காக அல்லாஹ்வுக்காக அந்த பொருத்தத்தோடு எங்க உயிர் நீக்கப்படுகிறா, நான் அதாவது கொல்லப்படுகிறேனா, எங்க உயிர் பறிக்கப்படுகிறதா, ரப்பு சொல்லுகிறார், நீங்க மௌத்தாகல்ல, நீங்க உயிர் உள்ளவர்கள், அந்த விடயத்தை நீங்க விளங்கிக் கொள்வீங்க. உங்களுக்கு விளங்குது. கண்ணியமானவர்களே, திரும்ப தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு பாடத்திற்காக இந்த ஆயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அழகான ஒரு பாடத்தை விளங்கப்படுத்துவாங்க. வலனபுலுவன்னக்கும், ரப்பு சொல்லுகிறார், வலனபுலுவன்னக்கும், உங்களை நாங்க சோதிப்போம். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُمْ مُصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ أُولَئِكَ عَلَيْهِمْ صَلَوَاتٌ مِّن رَّبِّهِمْ وَرَحْمَةٌ وَأُولَئِكَ هُمُ الْمُهْتَدُونَ. ரப்பு சொல்றார், உங்களை சோதிப்போம். எப்படி எப்படி சோதிப்போம் என்று சொல்லுகிறார். பயத்தால, பசியால, உங்களோட பொருள்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டு, உங்களோட குடும்பத்துடைய உயிர்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு, பிள்ளைகள், மனை மக்கள், இப்படியாக உங்களோட விவசாய நிலத்துல சரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி நாங்க சோதிப்போம். அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களை எக்ஸாம் பண்றோம், நீங்க எப்படி நடந்து கொள்றீங்கன்னு பாக்குறதுக்காக உங்களை சோதிப்போம். நாங்க வலனபுலுவன்னக்கும், உங்களை சோதிப்போம். ரப்பு சொல்லுகிறான், வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே நன்மாராயம் சொல்லுங்க. பொறுமையாளர்கள் யாரு? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவங்களுக்கு ஒரு சோதனை வருகிறது, நெருக்கடி வருகிறது, அவங்க என்ன சொல்லுவாங்க? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்க அல்லாஹ்விலிருந்து வந்தவங்க, வெறும் கையோடு வந்தோம், எல்லா நியமத்துகளையும் ரப்பு தான் தந்தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஒரு நாள் நாங்க அல்லாஹ்ட்ட திரும்பி போவோம், வெறும் கையோடு தான் போவோம், ஒன்றே கொண்டு போக மாட்டோம். எனவே அல்லாஹ் எங்களை எப்படி சோதிக்கிறானோ அந்த சோதனைக்கு முகம் கொடுத்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம். அவர்கள் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் ஸலவாத்துகளும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழியை அடைந்தவர்கள் என்று சொல்லுகிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த பாடங்களை படிச்சா உலகத்துல வாழலாம். இந்த பாடம் படிக்காம நாங்க வாழ்ந்தா சோதனைகளுக்கு முகம் கொடுக்க மாட்டோம். நாங்க அதையும் இதையும் பேசுவோம், ஈமானை இழந்து விடுவோம், அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்க வேண்டி வரும். திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய சோதனை அதிகரிப்பதற்கு காரணமாக அமையும். எனவே உண்மையான தீனை விளங்கி அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய திக்ரோடு வாழ்ந்து, அவருடைய ஞாபகத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் நம் அனைவர்களையும் போதிக் கொள்வானாக.
உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து ஒன்று பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். என் முன்னத்தை பெற்றுக்கொண்டு ஓர் எங்களை நலமோடு சேர்த்துக் கொள்வாயாக. பாவமான கர்மங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. இறுதி முடிவு அழகாக்கி வைப்பாயாக. கலிமா சொன்னவர்களாக சொர்க்கத்தை பார்த்தவர்களாக அழகான மௌத்தை நசீபாக்குவாயாக. அருமையான அன்பான தாய் தகப்பனை பொருத்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், சிறப்பான அழகான கண்ணியமான வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், யாருடைய தாயோ தகப்பனோ குடும்ப உறவுகளோ உஸ்தாதுமார்கள் மரணித்து மன்னரையில் வாழ்கிறார்களோ எல்லாருடைய கபர்களையும் சொர்க்கத்துக்கு போய் ஆக்குவாயாக. அவர்களையும் எங்களையும் எண்ணத்திருக்கிறதோ சில நபிமார்களோடு சித்திகீங்கள் சுதாக்களோடு வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டில் வெள்ள அழுத்தத்தால் மண் சரிவுகளால் இன்ன சோதனைகளால யாரெல்லாம் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஈமான் இஸ்திகாமத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், உன்னி பக்கம் அதிகமாக நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. அவருடைய வாழ்க்கையில கைதுகளை முடிவு செய்வாயாக. ஷர்ரான முடிவுகளை விட்டு பாதுகாப்பாயாக. யா அவர்களை நேர்வழி அடைந்த கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.